கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால். நான் ஆண்டவரிடத்திலே அன்பாயிருந்தால், என் குடும்பம் அவரிடத்தில் அன்பாயிருந்தால், நீங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பாயிருந்தால், ஒருவன், அங்கே ஆண்டவர் எந்த ஒரு தனி மனிதனையும் குறிப்பிடவில்லை, ஒருவன் என்கிறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். எனக்கு ஆண்டவர் மேல் அன்பு இருந்தால், நமக்கு ஆண்டவர் மேல் அன்பு இருந்தால், பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருந்தால், வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். ஒருவனிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர்ட்ட நம்ம அன்பா இருக்கிறோம்னா நாம என்ன செய்வோம்? வசனத்தை கைக்கொள்வோம். வசனத்தை கைக்கொள்வான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கைக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்காக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. வசனத்தை கைக்கொள்வான். சொல்ற, வசனத்தை அவன் கைக்கொள்வான்ப்பா. வசனத்தை நான் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். வசனத்தின்படி வாழ்றதுல ரொம்ப உற்சாகம் காட்டுவேன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். சொல்றாரு, அவங்கிட்ட என் பிதாவே அன்பா இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆம், பரலோக பிதா என்னிடத்தில் அன்பா இருந்தார். எவ்வளவு நன்மை எனக்கு! அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், அது எவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அது எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று யோசித்து பார்க்கிறேன். ஒரு இடத்துல அன்பா இருந்தால் வசனத்தை கைக்கொள்வான். ஆமென். என் பிதா அவனில் அன்பா இருப்பார். பிதா அன்பா இருக்கிறார். ஆமென். சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். அதனால்தான் சாலமோன் கேட்டதை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பா இருந்தால் நாம் கேட்கிறது எல்லாம் தருவார். நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்முடைய வாஞ்சைகளுக்கெல்லாம் பதிலளிப்பார். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்க வந்து, அவர் சொல்றார், நாங்கள், அந்த இடத்துல திரியேக தேவனை அவர் குறிப்பிடுகிறார். திரியேக தேவனாய் அவர் சொல்லுகிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அங்கே ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு ஃபெலோஷிப் அங்கே கிடைக்கிறது. ஆண்டவர் வந்து நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறார். ஆண்டவர் வந்து நம்முடைய முகத்தை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் வந்து நம்மோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் வந்து நம்மோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுகிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையில் ஆண்டவர் என்னோடு கூட வந்து என்னிடத்தில் வாசம் பண்ணுகிறது. வாசற்படியில் கதவை தட்டுகிறேன். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன். அவனும் என்னோடு வாசம் பண்ணுவான். அவனோடு கூட நான் போஜனம் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு வைத்துக்கொள்ள விரும்புகிற அந்த ஐக்கியத்தை பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட கைகுலுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு கரங்கோர்த்து நடக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனோடு உலாவி
அவனை பார்த்து கொஞ்சி மகிழ்ந்தாரே, அவனோடு கூட ஆண்டவர் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தாரே, அந்த வாழ்க்கையை தருவதாக அவர் வாக்களிக்கிறார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். உன்னதமான தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவாரானால் அது ஒரு பெரிய blessing, சாதாரணமானது அல்ல. கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை பலப்படுத்தட்டும். இந்த மேன்மை நமக்கு உண்டாகட்டும். வசனத்தை கைக்கொள்வோம், பிதாவின் அன்பை பெறுவோம். திரியேக தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஒருவனிடத்தில் அன்பா இருந்தார், வசனத்தை கைக்கொள்வார். என் பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இந்த மேன்மை எங்களுக்கு தாரும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.